தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பள்ளி கட்டிட பூமி பூஜையில் அதிமுகவினர் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நபார்டு நிதி உதவி திட்டத்தில் 1,41,36,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்ட முடிவெடுக்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் தலைமையில் நடைபெற இருந்தது. இதனால் வயிற்றெரிச்சல் அடைந்த திமுக பேரூராட்சி தலைவர் முரளி மற்றும் அக்கட்சி குண்டர்கள் அதிமுகவினரை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டதுடன் கல்லாலும் தாக்க முயன்றனர். காவல்துறை தலையீட்டை அடுத்து திட்டமிட்டபடி பூமி பூஜை நடைபெற்றது. திராவிட மாடல் ஆட்சி நிர்வாக கோளாறுகளின் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி விற்பனை குழு அமைப்பை கடுமையாக விமர்சித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தனிப்பட்ட குழுவை அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. 36,000 பகுதிகளில் வெறும் 537 பகுதிகள் மட்டுமே விற்பனை மண்டலமாகவும் 1,884 பகுதிகள் விற்பனை அல்லாத மண்டலமாகவும் அறிவிக்கப்பட்டதை நீதிபதிகள் கடுமையாக விமர்சித்து தற்போதைய வேகத்தில் பல ஆண்டுகள் ஆகும் என குறிப்பிட்ட ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தனித்தனி நகர விற்பனை குழுவை அமைக்க தமிழக அரசும் மாநகராட்சியும் 2 மாதங்களில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. திராவிட மாடல் ஆட்சி நீதிமன்றத்தில் குட்டு வாங்காத நாட்களே இல்லை என மக்கள் விமர்சிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கடைக்கோடியில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அடிப்படை வசதியின்றி அவதியடைந்து வருகின்றனர். வடக்கவச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட செம்பினார்குளம் கிராமத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் கரடுமுரடான பாதைக்கு அப்பால் அமைந்துள்ள கருவேலம்பட்டியில் சாலை வசதி, மின்சார வசதி, சுகாதார வசதி எதுவும் இல்லாமல் பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். பழனி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வாக்கு சேகரிக்க வந்ததற்கு பிறகு இதுவரை இந்த பகுதிக்கு வரவே இல்லை என்றும் பழங்குடியினர் குற்றம் சாட்டுகின்றனர். பாகுபாடு இன்றி அனைவருக்கும் விடியல் தருவதாக விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஸ்டாலின் அரசு எப்போது எங்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரும் என பழங்குடியின மக்கள் ஏக்கத்தோடு கேள்வி எழுப்புகின்றனர்.